அவரால தாங்கிக்கவே முடியல. அவரால தாங்கிக்க முடியாம பயங்கரமா கத்துறாரு. "வரப்போறியா இப்ப இல்லையா காவேரி? என்ன யாருன்னு இவங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லு காவேரி. நான் யார் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லு காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுறாரு. அவரால தாங்கிக்கவே முடியல. இங்க வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க சாரதா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? அதான் என் பொண்ணு நடிச்சு குடுத்துட்டால்ல. இதுக்கப்புறம் எதுக்காக என் பொண்ண தொல்ல பண்ற? இங்கேருந்து மரியாதையா கிளம்பிடு. அப்புறம் அவ்வளோதான் உனக்கு. இந்த வீட்ட விட்டும் நாங்க கிளம்பிடுறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு கும்பிடு. நாங்க இதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம். தயவு செய்து எங்க வாழ்க்கையிலயும், என் பொண்ணோட வாழ்க்கையிலயும் தயவு செய்து தலையிடாதீங்க. இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அத பார்த்துட்டு விஜய் வந்து அழறாரு. "காவேரி நீ வரமாட்டல்ல வெளிய? நான் வேணும்னு சொல்ல மாட்டேல்ல காவேரி? நீ என்ன பார்த்தோன்னே ஓடி வந்துருவ. என்ன வந்து கட்டிப்ப. இவங்க முன்னாடி நான் யாருன்னு சொல்லுவ. நீங்க தான் என் புருஷன்னு சொல்லிட்டு சொல்லுவ எல்லார் முன்னாடியும். நீங்க யார் கேள்வி கேட்கறதுக்குன்னு இவங்க எல்லாரையும் பார்த்து கேட்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ நினச்சேன் காவேரி. ஆனா எதுவுமே செய்யாம அப்படியே இருக்கே காவேரி. உனக்கு என்ன காவேரி பிரச்சனை? ஏன் காவேரி இப்படிலாம் பண்ற? என் மனசு உனக்கு தெரியாதா காவேரி? உங்க யாருக்கும் என் மனசு தெரியலன்னா எனக்கு பற்றி கவலை இல்லை காவேரி. உனக்கு தெரியாதா காவேரி என் மனசு என்னன்னு சொல்லிட்டு? ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. விஜய் இங்கே வாப்பா, கிளம்பு வாப்பா, இங்கே வாப்பா அப்படி சொல்லிட்டு தாத்தா கூப்பிட்றாரு. உடனே வந்து விஜய் வந்து, இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். கண்டிப்பாக காவேரி நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது. காவேரி நான் விடமாட்டேன். காவேரி நானும் என்றைக்குமே ஒன்றா தான் இருப்போம். எங்களை நீங்கள் பிரிக்கணும் கடவுளை கூட நினைக்காதீங்க. இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு, ஓ நடக்காதமே நடக்காது. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் மனசில்? மறுபடியும் வந்து காவேரி கூட்டின்னு போயிட்டு அக்ரிமெண்ட் போடணும்னு நினைக்கிறானா? ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டது பத்தாதா இவனுக்கு? இன்னும் ஒரு வருஷம் போடணும்னு பிளான் பண்ணியிருக்கான் போல் இருக்கு. அதுக்கு தான் கூப்பிட்றான். இவளும் அதை தெரியாமல் உட்காந்து அழுதுட்டு இருக்கா பாரு. இவளை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இப்படிப்பட்டவள் இருக்கிறாள் தான் இப்படிப்பட்டவனுங்களாம் ஏமாத்துறானுங்க. இப்போவும் அந்த பையனுக்கு கொஞ்சமாவது திமிர் அடங்குச்சா பார்த்தியா? இப்போவும் வந்து அவன் என்ன சொல்கிறான்? காவேரி என்னை தேடி வந்துடுவான்னு சொல்கிறான். அந்த அளவு ஆயிடுச்சுல உனக்கு. நீ அந்தளவு தேடி போயிடுவியா அவனை? இங்கே பாரு காவேரி, நீ எக்காரனை கொண்டு வந்து அவனை தேடி போன, அதுக்கப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அம்மா இந்த உலகத்தில் இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோ. அவனை தேடி போனேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு காவேரி பயங்கரமாக அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, கதறிக்காரு அழறாங்க. இங்கே விஜய் வந்து தாத்தா அப்படி சொல்லிட்டு தாத்தா ஓடி வந்து கட்டிக்கிறாரு. தாத்தா ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ணுறாங்க அவங்க? காவேரி ஏன் தாத்தா வெளியே வரமாட்டேங்கிறா? ஏன் தாத்தா எல்லாரும் ஏற்று காவேரி பேச மாட்டேங்கிறா அப்படின்னா அவள் அழுதுகிட்டே இருக்கா தாத்தா. எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா. ஏன் அழறா? எதுக்காக வரமாட்டேங்கிறான்னு புரியல தாத்தா. ஏன்பா விஜய் உனக்கு புரியாதா எதுக்காக அவள் அழறான்னு சொல்லிட்டு? உன்னை பிரிஞ்சு அவளால் வாழ முடியாது விஜய், அதனால தான் அழறா. அப்புறம் ஏன் தாத்தா வெளியே வர வேண்டியதானே தாத்தா? வந்து எல்லோரும் முன்னாடி வந்து என் புருஷன் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னால் அந்த நிமிஷமே நான் காவேரி கூட்டிகிட்டு வந்துடுவேன் தாத்தா. அதுக்கப்புறம் அவங்க யாருமே எனக்கு எதுவுமே சொல்ல முடியாது தாத்தா அப்படின்றாங்க. இங்கே பாருப்பா, காவேரி வந்து அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைப்பா. அவள் குடும்பமும் அவளுக்கு முக்கியம், நீயும் அவளுக்கு முக்கியம். ரெண்டுமே அவளால் விட்டு தர முடியாதுப்பா. அப்படி இருக்கும்போது காவேரி உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு எப்படி வருவான்னு எப்படி நினைக்கிற? பத்தாதுன்னு நீ வந்து எப்படி வந்து யோசிக்காமல் இதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. நீ தான் வீட்டை விட்டு போக சொல்லியிருக்க. அப்புறம் எப்படிப்பா அவள் வருவா? அதை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா விஜய்? ஆமாம் தாத்தா, நான் தப்பு செஞ்சுட்டேன் தாத்தா. ஆனால் இப்போ நான் கதறது அவள் கண்ணுக்கு தெரியுதுல்ல தாத்தா. அவள் மனசுக்கு தெரியாத தாத்தா. அவளை தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் தாத்தா இப்படி பண்ணா? இங்கே பாருங்கள் தாத்தா, என்ன தான் பேசினாலும் என்ன தான் வார்த்தைகளை யூஸ் பண்ணாலும் சரி, மனசுன்னு ஒன்று இருக்குல்ல தாத்தா. அந்த மனசு சொல்கிறது ஒரு நிமிஷம் காவேரி கேட்க மாட்டாளா தாத்தா அப்படின்னோடனே, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. இப்போ தான் உன்னோட ஃபீலிங்ஸை எல்லாமே எக்ஸ்பிரஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்க. ஒவ்வொரு ஃபீலிங்காக உன் மனசுலேருந்து வெளியே வருது. இதுக்கப்புறம் காவேரி கண்டிப்பாக புரிஞ்சு பாப்பா. நீ கவலைப்படாத, நீ வா விஜய் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே விஜய் வந்து அழுதுகிட்டே போகிறாரு. அடுத்து இது எல்லாத்த பார்த்த ராகினி வந்து, இங்கே என்ன பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கே. அப்போ கூட பரவாயில்ல, காவேரி வரல. காவேரி எங்கே வந்துடுவாளோன்னு நினச்சி நம்ம பயந்துட்டோம். ஏன்னா விஜய் கொடுத்த எக்ஸ்பிரஷன் அப்படியாச்சே. அப்படியே கதறாரு. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ இவங்க இங்கேருந்து போகிற வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ராகினி. யோசிச்சுட்டே